தோட்டத்தில் இருக்குதுல்ல அந்த பழம் நிறையா காய்ச்சிட்டு இருந்துச்சுல்ல வாட்டர் ஆப்பிள் அது நிறைய காய்ச்சிருக்கு பழம் பழுத்துக்குச்சு பாதி பழுத்துக்குச்சு வந்து பாரு ம் மல்லிகைப்பூ செடி வந்து உருவி விடவும் இப்போ பாரு எல்லாம் நல்லா துளுத்துக்குச்சு மொக்கு வச்சுக்கிச்சு ஒரு டைம் படிச்சாச்சு மல்லிகைப்பூ செடி இந்த தலை உருவி விட்டா அப்பப்போ உருவி விட்டா பூ நிறையவே வைக்குது மொட்டை வைக்குது பாருங்க எவ்வளோ பூ மல்லிகைப்பூ இதெல்லாம் ஒரு சில டைமுக்கு 2000-3000 கிலோ தருணத்துல தான் பூ வைக்கணும்லாம் இல்ல இது உருவியோட தலைய உருவி விட்டாவே எந்த டைம் வந்தாலும் மொட்டு விடுது ஆனா அந்த பூ மட்டும்தான் தருணம் மாறி பூ வந்துச்சுன்னா அந்த பூ கொஞ்சம் அந்த மாதிரி வந்துருது பூ சரியில்லாத வந்துருது தருணம் மாறி வந்துச்சுன்னா ஆனாலும் உருவி விட்டா பூவெல்லாம் நல்லா பூக்குது தலை உருவி விட்டாவே சரி அந்த பழத்தை பார்க்கலாமா பாருங்க அந்த ரோஸ் குண்டு மல்லி ஒன்று வச்சோம்ல அது பாரு எவ்வளோ அழகா மொட்டு விட்டுருக்கு இதான் ரோஸ் குண்டு மல்லி அழகா மொட்டு விட்டுக்கிட்டு இருக்குது பெரிய குண்டு மல்லி இது நடுத்தர குண்டு மல்லி பாரு சூப்பரா மொட்டு விட்டுக்கிட்டு இருக்குது கொய்யாக்காய் பாரு கொய்யாக்காய் சூப்பரா நிறைய காய் வச்சுக்கிட்டு இருக்கு இங்க பாரு வாட்டர் ஆப்பிள் சூப்பரா இருக்குது ஆஹா பழமாவே தெரியுது எல்லாம் முன்ன வந்து 1-2 கோக்கில் எவ்வளோதான் இருந்துச்சு ஆசையாக இப்போ பாரு எல்லாமே ஓரளவு பாதி பழுத்துக்குச்சு சூப்பரா கலர் எவ்வளோ கலரா இருக்குது கீழே கொட்டுது இப்படியே உள்ளே போனோம்னா தான் கீழே கொட்டுதா என்னன்னு தெரியல பாருங்க கொட்டி போயிருது எவ்வளோ சைனிங்காக எப்படி இது படம் இதெல்லாம் நல்லா பழுத்துக்குச்சு அதாவது இங்க பாருங்க கொத்தா எவ்வளோ பழம் எவ்வளோ அழகா இருக்குது அப்படியே பலூன் மாதிரி சூப்பரா இருக்குது ஒரு பழம் பறிக்கலாமா அணில் அது டேமேஜான பழம் ஆமாம் ஏதோ கடிச்சு சாப்பிட்ருக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சாப்பிடு தண்ணி பழம் எங்கேயாவது போறப்ப இந்த 2 பொரிச்சு போட்டுட்டு போயிட்டோம்னா தண்ணியே தேவையில்ல வாட்டர் பாட்டில் வாங்க தேவையில்ல ஆமா இதை ஒரு பழம் சாப்பிட்டுட்டாவே தண்ணி தான் அடங்கிடும் சூப்பரா இருக்கும் டேஸ்ட் அந்த பச்சை கலர் பழம் டேஸ்ட் இல்ல இது அந்த சிகப்பு ரோஸ் கலரா இருக்குது இது வந்து டேஸ்டா இருக்குது ஆனா அது வந்து அப்படி ரோஸ் வந்துருச்சுன்னா பரவாயில்ல நினைச்சேன் அப்படியே ரோஸா வந்துருச்சு அந்த கலர் ரோஸ் கலரா வரணும்னு நினைச்சேன் அதே மாதிரி ரோஸ் கலரா வந்துருச்சு சூப்பரா இருக்குது பூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது கனகாம்பரம் சூப்பரா இருக்கு இதுல சும்மா பக்கத்துல நெட்டு வச்சுனா அது துளுத்துக்குச்சு அது பாருங்க எவ்வளவு அழகா துளுத்துட்டு இருக்குது இந்த செடிக்காக நட்டது அப்ப அது துளுத்துக்குச்சு இதுவும் துளுத்துக்குச்சு ஓகே இதை பார்க்கலாம் சப்போட்டா சூப்பரா இருக்குப்பா சாப்பிடுப்பா அது எதுக்கு சப்போட்டா பொரிக்கிறதுக்கு தயார் பண்ண மெட்டீரியல் அது இதில் தான் சப்போட்டா பழம் பொரிக்கிறோம் பழம் வந்து கீழே தான் உடஞ்சி போயிடுது வேஸ்ட்டாக போயிடுது இப்போ இதுலன்னாக்கா இதில் பொரிச்ச உடனே உள்ளுக்குள்ள ஸ்டோர் ஆகிக்கும் நம்ம இப்படி கீழே தட்டுனா எடுத்துக்கலாம் இங்க பாருங்க அதுல எவ்வளவு அழகா கீழே விழுவாம பொறிக்கிறாங்க போட்டு உள்ள விட்டு இந்த இதுல விட்டு இப்படி இழுத்தோம்னா உள்ள வந்துடும் சூப்பர் வந்துச்சா இப்ப பாரு இது அந்த பால் வடிகிறதுக்காக இப்படி கீழே நிலத்துலயே விட்டோம்னா பால் இப்ப அந்த பால் இருக்கும் பால் வடிஞ்சிட்டு இருக்கும் அடுத்து அதாவது காய் நல்லா திரண்ட காயா பார்த்து பழுக்கும் 2 காய் பாருங்க அணில் சாப்பிட்டாங்க ஒன்று இன்னொன்று இது நல்ல காயாவே இருக்குது பாருங்க எவ்வளோ இந்த மாதிரி நிறைய காய் அணில் சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிட்டு மிச்சம் மீதிக்கிறத நம்ம சாப்பிடுவோம் எவ்வளோ அழகா பறிக்குது பாருங்க சூப்பராக பறிக்குது கிட்ட காமிக்கலாம்
பாரு. உள்ளே போயிடுச்சு இப்போ. இப்போ இன்னொன்னையும் அதிகப்படுத்தலாம். இப்போ அந்த மாதிரி ஓகே. கீழே கொட்டலாம். பாருங்க. சப்போட்டா பழம் பொரிக்கிறதுக்கு சூப்பர். ஓகே, சூப்பராக பறிச்சிட்டிங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டா சப்போட்டா காய் கீழே விழுவாமல் சூப்பராக பறிக்குதுங்க. இந்த மரம் வந்து என்ன மரமே தெரியாம இருந்தது இல்லைங்களா? இப்போ வந்து எலுமிச்சை மரம். இது எலுமிச்சைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது கொழிஞ்சி பழம் மரமா எலுமிச்சை மரமான்னு ஒரு டவுட்ல இருந்துச்சு. இப்போ இதை பார்த்தாக்கா எலுமிச்சம்பா காய் பாருங்க, நிறைய காய் இருக்குது. இது இது காய் நிறையவே விட்டுருக்குது ஓரளவுக்கு. இப்போ பூவும் எடுத்துட்டு இருக்குது பாரு. பூவும் நிறைய இருக்குது. பூவும் எடுக்குது. இதுக்கு மேலே தான் காய்க்கும். அதான் பூ காய் எடுக்கலாமா? எலுமிச்சங்காய் அந்த கொத்தோடு இருக்கிறத எடுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. இது எலுமிச்சம்பழம். ஓகே, டன். மாதுளை பாருங்க. மாதுளை காய் அணிலார் வந்த உடனே சாப்பிட்றாங்க. ஏதோ மிச்சம் மீறிக்கிறது. இது நாட்டு பழம் சூப்பரா இருக்குது. மாதுளை வெள்ளை கலர்ல இருக்கும். இது வந்து மாதுளை வந்து வெள்ளை கலர் மாதுளை. முத்து முத்தா சூப்பரா இருக்கும். டேஸ்டா எல்லாம் சிவப்பு கலர் மாதுளை தான் வரும். இது வந்து வெள்ளை கலர். ஆனா பழுக்காத மாதிரி தான் தெரியும். ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும். ஓகே, மாரியம்மனுக்கு பூப்படி பாரிஜாதத்தை மாரியம்மன் மாரியம்மன் பண்டிகை போட்டுக்கிறதுனால இப்ப வரப்பூலாம் மாரியம்மனுக்கு. இன்னைக்கு 2 பூவா? இன்னைக்கு 2 பூ மாரியம்மனுக்கு. 15 பூ 20 பூ பூத்துக்கிட்டு இருந்தது. இப்ப குறைஞ்சிருச்சு. மொட்டு இருக்குது. ஆனா எப்படியோ வந்து மாரியம்மன் பண்டிகை டைமுக்கு இது பூ கொடுத்துருச்சு. ஆமா, மாரியம்மன் கோயிலுக்கு கொண்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு பூ கொடுத்துருச்சு. சுண்டை செடி. அது என்ன செடி? சுண்டைக்காய்க்கு ஒரு செடி. அதை வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, சுண்டைக்காய் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ காய் கம்மியாக தான் இருக்குது. ஒரு டைம் ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா காய் கம்மியாக இருக்குது. ஏன்னா பூவுங்க தான் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பூ நிறைய பூ எடுத்துக்கிட்டு இருக்குது. அடுத்து இந்த செடி அதாவது என்ன வெசக்கடிக்கு இந்த தலையை இது பண்ணுவாங்க. அது பாரு, கத்திரிப்பூ கலர்ல பூ அழகா விட்டுட்டு இருக்குது பாருங்க. சூப்பரா இருக்குது. கத்திரிப்பூ கலர். இத்தனை இது காய்ச்சியாச்சு. வாட்டர் ஆப்பிள் பொறுக்கி போயாச்சு. பொரிச்சிட்டாங்க. அடுத்து இந்த நல்ல பழுத்ததாக கொஞ்சம் இங்கே இது இந்த பழம் பழுத்துருச்சு. அது பழுத்துருச்சு தானே? போதும். சூப்பராக இருக்குது. வாட்டர் ஆப்பிள் எவ்வளோ அழகாக வளர்த்துருக்குது பாருங்க. பார்க்கறதே சூப்பராக இருக்குது. பார்க்கறதே சூப்பராக இருக்குது. அடுத்து எல்லாம் படிச்சுட்டு வந்தாச்சா? பாருங்க, வாட்டர் ஆப்பிள் சப்போட்டா 2 படிச்சுட்டு வந்தாச்சு. படிச்சது சப்போட்டா, வாட்டர் ஆப்பிள். இது வாட்டர் ஆப்பிள். சூப்பர். நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையானது, சாமி போடுறதுக்கு பூவு எல்லாம் நம்ம தோட்டத்திலேயே இருக்குது. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.